கர்த்தர் மகிமையுள்ளதாக நிறைவேத அவசரம். நீதிமொழிகள் 24:10 ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போயானால் உன் பலன் குறுகினது. கர்த்தர் மகிமையுள்ளதாக. இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரு நம் கர்த்தர் அறிந்த பிள்ளைகள், கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் அப்படின்னு ஒரு விசுவாசித்து வாழ்கிற பிள்ளைகள், ஒரு ஆபத்து காலம், ஒரு உலகத்தில் வாழ்கிற நாட்களில் எப்போவுமே உங்களுக்கு பீஸாக இருக்காது. சில ஆபத்து காலம் வரும், சில நன்மையான காலம், சமாதான காலம் வரும். ஆனால் ஆபத்து காலம் வரும்பொழுது நம்ம சோர்ந்து போயிட்டோன்னா, இவ்வளோ ப்ரேயர் பண்ணணும், எல்லாம் பண்ணணும், ஆனால் இப்படி ஆகிப்போச்சு சோர்ந்து போனீங்கன்னா, நம்முடைய ஆவிக்குரிய பலன் குறுகினது வேதம் சொல்லுது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா, எத்தனையோ தேவனுக்கு கர்த்தருக்கு பிரியமா இருந்த எத்தனையோ ஜனங்க பார்த்தீங்கன்னா, இப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஆபத்து காலம் வருது. அவங்க பணிந்து கொள்ளாதவங்கலாம் தீயில போடுறாங்க. அப்படி ஒரு ஆபத்து காலம் வரும்போது கூட அவங்க சோர்ந்தும் போகல, எதுவும் போகல. எங்களை விடுவிப்பார், தேவன் விடுவிப்பார்ன்னு சொல்லியிருந்தாங்க. கர்த்தர் விடுவித்தார். தானியேல பாருங்க, சிங்கக்கவியில போட்டாங்க, விடுவித்தார். அந்த ஒரு ஆபத்து காலம் வரும்போது கூட அவங்க சோர்ந்து போகல. இப்ப நம்ம அதே இடத்துல அமர்ந்து போனா, ஐயோ! நாளைக்கு சிங்கக்கவினா, ஐயோ! இவ்வளோ கர்த்தருக்காக நான் இருந்தேன், எல்லாம் இருந்தேன். ஆனா எனக்கு இந்த சிங்கக்கவி வந்துட்டேன்னு சோர்ந்துரும். இதே மாரிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு உலகத்துல அநேக பொருளாதார காரியமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம். அநேக ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்ம ஆவிக்கு சோர்ந்து போயிரும். இவ்வளோ பண்ணினேன் ஆனா எனக்கு கிடைக்கல. ஆனா நீங்க அந்த இடத்துல சோர்ந்து போகாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக சோர்ந்து போனீங்கன்னா உங்க பலன் குறுகினது. இந்த வாழ்க்கையில நம்ம இதுக்கு முன்னாடி நெறைய இதுவும் சோர்ந்து போயிருக்கலாம். நம்ம பலன் குறுகினா இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர்ட்ட ஒரு விஷயம் பலன் கேட்போம். பரிசுத்த பலன் கேட்போம். அந்த பலன் பரிசுத்த ஆவியான பலன் வரும்போது கண்டிப்பாக நீங்க குறுகி போக மாட்டீங்க. உங்க வாழ்க்கை பலன் பலமா இருக்கும். கண்டிப்பாக அந்த பூமியில எல்லாவற்றிலும் ஒரு சாட்சியுள்ள சாட்சியுள்ள தருவார். உங்களை அநேகருக்கு முன்பாக சாட்சியாக நடத்துவார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை சாட்சியாக நடத்துவார். இந்த பூமியில ஆசீர்வாதம் நடத்துவார். பரலோகத்தில் ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.